கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வியாழக்கிழமை குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 2024 வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய திதி தேய்பிறை நவமி மாலை 5:30 மணி வரை, அதன் பின்பு தசமி. இன்று மாலைய பட்சத்தின் 9ஆம் நாள். இன்றைய திதியான நவமியில் தந்தை இல்லாதோர் முன்னோர் வழிபாடு செய்வதால் 7 பிறவிக்கும் நல்ல வாழ்க்கை துணைவி அமையும். எனவே மாலைய பட்சத்தில் வரும் திதிகளில் முன்னோர் வழிபாடு செய்து சிறப்பான முன்னேற்றம் அடைய வேண்டும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷராசி. மேஷராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன், 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு உள்ளது. மேஷராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். திருமணமாகாத மேஷராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். மேஷராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக உள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு உள்ளது. ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமணமாகி குழந்தை இல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான காலம். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். ராசியில் செவ்வாய் சந்திரன், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மிதுனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சுய தொழில் செய்யும் மிதுனராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்படும். செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையான செலவுகள் மட்டும் செய்ய வேண்டும். எனவே மிதுனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கடகம். கடகராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை ஏற்படும். சுய தொழில் புரிவோர் தொழில் வளர்ச்சி ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். எனவே கடகராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக உள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரகங்கள் அமைந்துள்ள நல்ல நாள் இது. சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி மிக சுலபமாக கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில் முன்னேற்றமும் பதவி உயர்வும் ஏற்பட வாய்ப்புள்ளது. வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு சிறப்பாக உள்ளது. எனவே சிம்மராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக அமைகின்றது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசியில் சூரியன் புதன் கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். வருமானம் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருந்த போட்டி விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும்.
மேலும் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக கன்னிராசிக்கு இந்த நாள் அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நல்ல நாள். ராசியில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையான செலவுகள் மட்டும் செய்யவும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தவும். பயணம் மேற்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்கவும். பண விஷயத்தில் கவனம் மிக அதிகம் தேவை. பேச்சு அதிகமாக பேசாமல் குறைத்து கொள்ள வேண்டும். இறை வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு மிக சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். சந்தோஷம் நிலவும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான சிறப்பான வாய்ப்பு உருவாகும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமை விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் ஒரு சில பேருக்கு ஏற்படும். எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் சிறப்பான காலம் இது. சுய தொழில் புரிவோரின் தொழிலில் வளர்ச்சியும் வேலையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். எனவே மகராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திடீர் பண வரவு ஏற்படும். தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் பதவியுடன் கூடிய பணியிட மாற்றமும் ஏற்படும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். திருமணமாகி குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான காலம். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே கும்பராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக உள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் மிகச்சிறந்த நன்மை ஏற்படும். தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அதாவது ஏற்கனவே இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான மிகச்சிறந்த சூழ்நிலை உண்டாகும். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். எனவே மீனராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவ் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.